ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரசகரமான அந்த கதை. பகவான் ருக்மிணி தேவியை எப்படி கல்யாணம் பண்ணிட்டான்? இவ 5 பேருக்கும் ஒரு தங்கை, ஒரே ஒரு தங்கை, அவளுக்கு பேரு ருக்மிணி. சகல விதமான கல்யாண குணங்களும் நிரம்பி இருக்காளாம் அந்த தேவி. சின்னத்திலேருந்தே பகவானோட கல்யாண குணங்கள் எல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்தவளாக்கும் ருக்மிணி தேவி. ரொம்ப அழகா வீணை வாசிக்கிறாளாம். அந்த வீணை வாசிக்கிறத சாட்சாத் சரஸ்வதி தேவியோ சொல்லி தோணுறதா. நாரத மகர்ஷி தன்னை விட அழகா வாசிக்கிறாளே சொல்லி நினைச்சுக்கிறார். அப்படியே போய் இந்த ஒரு வீணக்காரிக்கு வேணுக்காரனை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவர் நிச்சயம் பண்ணுறார். ருக்மிணிக்கு கிருஷ்ணன் தான் சேரும், கிருஷ்ணனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், துவாரகாதீஷனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி எல்லாரும் சம்மதம் சொல்ல எழுந்திருந்து சொன்னான், ஐயே கிருஷ்ணனுக்கு கொடுக்கறதா ருக்மிணிய? சேதிராஜனான சிசுபாலன் தான் இவளுக்கு சேர்ந்தவர். கோபாலன் வேண்டாம், சிசுபாலன் போறோம். அவசான மொமெண்ட்ல உன்னோட அண்ணான ருக்மி வந்து உன்னை சிசுபாலனுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி நிச்சயம் பண்ணி விட்டார். நாளை மறுநாள் உனக்கு கல்யாணம். ஆனா ருக்மிணி தேவிக்கும் மனசு மொத்தம் கிருஷ்ணன். என்ன பண்ணுறது, என்னதான் வழி சொல்லி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கா ருக்மிணி தேவி. அங்கேருந்து ஒரு குரல் கேட்கறதாம், ஹே கோவிந்த் हे गोपाल हे गोविंद हे गोपाल हे गोविंद हे गोपाल हे गोविंद राखो शरण अब तो जीवन हरे हे गोविंद. हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे. तप्तकाञ्चन गौराङ्गे राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूर्य तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मलसराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वर सत्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरुर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुका. भूतैर्महद्भिर्यैमा पुरो विभुर्निर्मायशेते यदमुषु पुरुष भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक सोऽलङ्कृशिष्ट भगवान् वचांसि मे. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. गोपिका जीवन स्मरणं
கோவிந்தா கோவிந்தா. ரொம்ப அழகான ஒரு பாகம் ஆரம்பிக்க போகிறோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரசகரமான அந்த கதை. பகவான் ருக்மிணி தேவியை எப்படி கல்யாணம் பண்ணிட்டான், ருக்மிணி விவாகம். பகவான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்க போகிறான். சாக்ஷாத் ஸ்ரீதேவியே ருக்மிணி தேவியா வந்து பிறக்கிறான். அந்த அழகான சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் சுகபிரம்ம ரிஷி. 21வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீ சுக உவாச்ச ராஜாசீத் பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிர்மஹான் தஸ்ய பஞ்சாபவன் புத்ராய கன்யைகா ச வரானனா ராஜாசீத் பீஷ்மகோ நாம. இதுக்கு முன்னாடி பகவானோடு கிருஷ்ணனோட அண்ணான பலராமன் ரேவதி சொல்கிற தேவியை கல்யாணம் பண்ணிட்டதான அந்த ரசகரமான கதை பார்த்தோம். அண்ணா கல்யாணம் பண்ணிட்டாச்சு, அடுத்தது தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ அதுக்குன்னு எல்லாருமே இப்படி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கா, ஆரை கல்யாணம் பண்ணி வைக்கலாம், ஆரை பண்ணி வைக்கலாம்னு சொல்லி எல்லாரும் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயமாக ருக்மிணி தேவியோட கதையை ஆரம்பிக்கிறார் சுகபிரம்ம ரிஷி. பரீட்சித் கேட்டார் இல்லையா, விஸ்தாரமாக சொல்லுங்க ஹே சுகபிரம்ம ரிஷி. சுகபிரம்ம ரிஷி வந்து பகவானோட கல்யாணத்தை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிவிட்டார். இப்போ பரீட்சித் மகாராஜா சொல்கிறார், எனக்கு விஸ்தாரமாக கேட்கணும்னு சொல்லி ஆவசியப்பட்ட உடனே சுகபிரம்ம ரிஷி ருக்மிணி பரிணயத்தை விஸ்தாரமாக சொல்லி கொடுக்குறார். ஆரம்பிக்கிறார். விதர்ப ராஜ்யத்துக்கு அதிபதியா பீஷ்மகன் சொல்லி ஒரு மகாகுணம் பொருந்தினதான ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு மகான். ஏன்னா சாக்ஷாத் ஸ்ரீதேவிக்கு அப்பாவாக இருக்கா இல்லையா. அப்போ ஸ்ரீதேவியே ஒருத்தரை தன்னோட அப்பாவாக இருக்கணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு வந்தார்னா அவர் எப்பேற்பட்டவராக இருப்பார். அதனால அவருக்கு ஒரு விசேஷனம், அவர் மகானாக்கும். அப்படி இருக்கிற அந்த மகானான விதர்பாதிபதியான பீஷ்மகன் சொல்கிற ராஜாவுக்கு 5 புத்திரன்மார் உண்டு, ஒரு புத்திரியும் உண்டு. அதிசுந்தரியான புத்திரி, வரானனையான புத்திரி. அந்த புத்திரிக்கு ஒரு விசேஷனம் கொடுக்கிறார். அப்படி 6 குழந்தைகளாம் இந்த ராஜாக்கு. ருக்மியக்ரஜோ ருக்மரதோ ருக்மபாஹுர் அனந்தரஹ ருக்மகேஷோ ருக்மமாலி ருக்மிண்யேஷா ஸ்வசாசதி. ருக்மியக்ரஜோ ருக்மரதோ ருக்மபாஹுர் அனந்தரஹ. இந்த 6 குழந்தைகள்லையும் மூத்தவன் 6, அக்ரஜனா இருக்கிறவன் ருக்மி சொல்லி பேர் அவனுக்கு. ருக்மிக்கு அப்புறம் ருக்மரதன், ருக்மபாஹு, ருக்மகேஷன், ருக்மமாலி சொல்லி 5 பேர், 4 பேர், 4 தம்பிகள். அவசானம் கல்யாண குணசாலினியான ருக்மிணி சொல்கிற ஒரு சகோதரியாம். இவ 5 பேருக்கும் ஒரு தங்கை, ஒரே ஒரு தங்கை. அவளுக்கு பேர் ருக்மிணி. சகல விதமான கல்யாண குணங்களும் நிரம்பி இருக்காளாம் அந்த தேவி. 5 பேருக்கு இந்த விசேஷனம் இல்லை. 5 பேருக்கு விசேஷனமே இல்லாக்கி அவசானம் பிறந்த இந்த ருக்மிணிக்கு மட்டும் விசேஷனம் ஏன் கொடுத்தாருன்னா அவள் 5 பேருக்கு ஒரு குணமும் இல்லை சொல்லி அர்த்தம். அத்தகைக்கு குணம் உள்ளவாள் அல்ல இவ 5 பேரும், துஷ்டாளாகுன்னு சொல்லி காட்டுறா. എന്നിട്ട് என்னாச்சு? சோபஸ்ருத்ய முகுந்தஸ்ய ரூபவீர்ய குணஸ்ரீயः கிருஹாகதைர்கீயமானாஸ்தம் மேனே சதிருஷம் பதிம். சோபஸ்ருத்ய முகுந்தஸ்ய. ஏன் அவள் கல்யாண குணசாலினியா இருக்கா அந்த ருக்மிணி தேவி? அதுக்கு காரணம் சொல்றா. சின்ன குழந்தையா இருக்கிறதையே அவளுக்கு நிறைய சாது சங்கம் கிடைக்கிறதா. நிறைய சாதுக்கள் எல்லாம், ராஜா அல்லவா பீஷ்மகன். இப்போ பீஷ்மகனோடு அந்த கொட்டாரத்தில் வந்து கதா காலக்ஷேபம் எல்லாம் நிறைய பண்ணுவா சாதுக்கள் எல்லாம். அந்த ராஜாவும் மகான் அல்லவா, அதனால உட்காந்து பகவானோட கல்யாண குணங்கள் எல்லாம் கேட்பார் அந்த ராஜா. அந்த ராஜா அங்கே உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறத ருக்மிணிக்கும் சத்ஸ்வபாவம் உடையனால எல்லாரையும் ரொம்ப பகுமானமாக்கும். சின்ன குழந்தையா இருக்கும்போதே அந்த கிருஷ்ண பக்தி இருக்கு ருக்மிணி தேவிக்கு. அதனால கதை சொல்ற சமயத்துல பக்கத்துல போய் ராஜா பக்கத்துல போய் உட்காந்துட்டு அவர் கேட்குற மாதிரி இவளும் கேட்பா. சின்னத்துலேருந்தே பகவானோட கல்யாண குணங்கள் எல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்தவளாக்கும் ருக்மிணி தேவி. அதனாலேயே எல்லா விதமான நல்ல குணங்களும் அவளில் நிறைய இருக்கு.
பகவானோட சௌந்தர்யம், பராக்கிரமம், ஔதாரியம், ஐஸ்வர்யம் முதலான குணங்களோட அபிவிருத்தியை பற்றி எல்லாம் நிறைய கேட்டிருக்கா. அதெல்லாம் கேட்டு கேட்டு நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமுமா ருக்மிணி தேவி இப்படி வளர்ந்து வளர்ந்து வர கல்யாண வயசான உடனே இவ்வளோ நாள் எந்த ஒருத்தரை பற்றி கேட்டாலோ அவரையே பத்தியா வரிக்கணும்னு சொல்லி ஆசை வந்து கொடுத்து ருக்மிணி தேவிக்கு. அந்த பகவான் தான் தனக்கு சதிருஷனான பர்த்தா சொல்லி புரிஞ்சு கொடுத்த ருக்மிணி தேவிக்கு மனசால பகவானுக்கு மாலை இட்டு விட்டாளாம். பகவான் தான் தன்னோட பதி சொல்லி மனசால வரிச்சு விட்டா அந்த ருக்மிணி தேவி. புத்தி லக்ஷண உதாரிய ரூபசீல குணாஸ்ரயா கிருஷ்ணश्च சத்ருஷீம் பார்யாம் சமுத்வோढुं மனோததே தாம் புத்தி லக்ஷண உதாரிய ரூபசீல குணாஸ்ரயாம் புத்தி லக்ஷண உதாரிய ரூபசீல குணாஸ்ரயாம். புத்தி, லக்ஷணம், ஔதாரியம், சீலம், குணங்கள் எல்லாம் ருக்மிணி தேவியை சேர்ந்ததா இருக்கு. எல்லாத்துக்கும் விளநிலமா இருக்கா அந்த ருக்மிணி தேவி. எல்லாரும் கண்டு அதிசயிக்கத்தக்கதான புத்தி இருக்கு. தன்னோட வலது கைகள்லையும் அதே மாதிரி கால்கள்லையும் துவஜம் முதலான சின்னங்கள், திவ்யமான சின்னங்கள் எல்லாம் தேவிக்கு இருக்கா. சர்வ ஜனங்களையும் ஆனந்திப்பிக்க கூடினதான ஔதாரியம் சொல்ற குணம் இருக்கா. சர்வாதிசாயியான சௌந்தர்யம், ருக்மிணி தேவியோட அழகு. அந்த அழகை எப்படித்தான் வர்ணிக்கிறது? சாக்ஷாத் ஸ்ரீதேவியே தானே, அதனால எப்படி அழகா இருப்பா. சௌகுமாரியம், சௌரபியம், லஜ்ஜை முதலான குணங்கள் எல்லாம் நிரம்பி துளும்பறதா. அப்படி எல்லாத்துக்கும் ஆலயமா இருக்காளாம் ருக்மிணி தேவி. சர்வஜன ஹிருதயாஹ்லாதகமான சௌஷீல்யம் இருக்கா. எல்லார்கிட்டையும் சுலபமா பேசி பழகுவாளாம், சௌலபியம் அதிகமா. இந்த விதமான சுப குணங்கள் திகஞ்சு இருக்கிற ருக்மிணி தேவி அப்படியே வளர்ந்துட்டு வரா. இந்த ருக்மிணி தேவியை பற்றி கிருஷ்ணனும் கேட்கிறானா. ருக்மிணி தேவி இப்படி உள்ளவளாக்கும், எல்லா குணம் நிறைய சத்குண சம்பன்னியாக்குன்னெல்லாம் சொல்லி நாரதர் ஒரு தடவை கிருஷ்ணன் கிட்டக்க வந்து சொல்றாராம். கிருஷ்ணன் கிட்டக்க வந்து ருக்மிணி தேவி அன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த மாடியில உட்காந்துட்டு வீணை வாசிச்சுட்டு இருக்காளாம். ரொம்ப அழகா வீணை வாசிக்கிறாளாம். அந்த வீணை வாசிக்கிறத சாக்ஷாத் சரஸ்வதி தேவியோ சொல்லி தோணுறதா. நாரத மகர்ஷி தன்னை விட அழகா வாசிக்கிறாளே சொல்லி நினைச்சுக்கிறார். அப்படியே போய் இந்த ஒரு வீணக்காரிக்கு வேணுக்காரனை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவர் நிச்சயம் பண்ணுறார். பகவான் கிட்டேயும் வந்து ருக்மிணி தேவியை பற்றி அப்போ சொல்லுவாராம் நாரத மகர்ஷி. அது இங்கே சொல்லிட்டு இல்லை, வேற கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கு. மகாராஜ் ரசமாக சொல்லுவார். அப்படி பகவானுக்கும் தெரியுமாம் ருக்மிணி தேவியை பற்றி. அப்போ பகவானும் நிச்சயிக்கிறான் மனசால ருக்மிணியை மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பகவானும் நிச்சயிச்சிருக்கான் மனசில். ருக்மிணி தேவிக்கானா பகவானைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பகவானோட குணங்கள் எல்லாம் பற்றி நன்னா தெரிஞ்சுட்டு, இவர் ஆறு பரமபுருஷனே தான் சொல்லி தெரிஞ்சுட்டே ருக்மிணி தேவி பகவானை வரிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கா. அப்படியே இருந்துட்டு இருக்கிற சமயத்தில் என்ன சம்பவிச்சுது? பந்தூனாம் இச்சதாம் தாதும் கிருஷ்ணாய பகினீம் நிருப ததோ நிவார்ய கிருஷ்ணத்விட் ருக்மீ சைத்யமமன்யத. பந்தூனாம் இச்சதாம் தாதும் கிருஷ்ணாய பகினீம் நிருப. ஹே ராஜா பரீட்சித்தே, பந்துக்கள் எல்லாம் குழந்தையான இந்த ருக்மிணியோட மனசை பற்றி நன்னா தெரிஞ்சுட்டு. கிருஷ்ணனோட பேர் சொன்னாலே அப்படியே நாணம் வந்து விடுறது ருக்மிணி தேவிக்கு. கிருஷ்ணனையே நினச்சிட்டு இருக்கா, கிருஷ்ணனையே வரைஞ்சிட்டு இருக்கா, கிருஷ்ணனை பற்றியே பாடின்னு இருக்கா. இதெல்லாம் பார்த்ததும் அப்பாவுக்கும் அம்மைக்கும் தெரிஞ்சு கொடுத்து ருக்மிணி தேவி கிருஷ்ணனை ஆசைப்படுறா, குழந்தைய கிருஷ்ணனை ஆசைப்படுறா சொல்லி தெரிஞ்சு கொடுத்து. அப்போ ராஜா ஒரு நாளைக்கு சபையில் எல்லா பந்துக்களையும் கூட்டி வச்சுண்டு எல்லார் கூடயும் அப்படியே பேசுகிறார். ருக்மிணிக்கு கல்யாண வயசாயாச்சு, அழகான ஒரு வரனை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நான் மனசில் ஒரு வரனை நினச்சிட்டு இருக்கேன். துவாரகாதீசனான கிருஷ்ணனுக்கு ருக்மிணியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி நிச்சயம் பண்ணியிருக்கேன். நீங்களெல்லாம் என்ன சொல்லுறீள் சொல்லி கேட்குறார் சபையில். சபையில் இருக்கிற எல்லாருமே சாதுவாதம் பண்ணுறா. சாது சாது, ரொம்ப நல்ல செலெக்ஷன். ருக்மிணிக்கு கிருஷ்ணன் தான் சேரும், கிருஷ்ணனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், துவாரகாதீசனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி எல்லாரும் சம்மதம் சொல்ல அங்கே ஒரே ஒருத்தன் ருக்மி, அவனுக்கு மகா கோபம் வந்துதா. கிருஷ்ணன் கிட்டக்க துவேஷமாம் அவனுக்கு. சின்ன வயசுலேருந்தே கிருஷ்ணனை கண்டா பிடிக்காது. கிருஷ்ணனோடு அந்த வீரியம், குணங்கள் இதெல்லாம் பார்க்கறது, அழகு இதெல்லாம் பார்க்கறது அப்படியே அசூயை பொங்கி வருது. ஏன்னா இவாள்லாம் சம வயஸ்கன்மார் அல்லவா, அதனால தனக்கு இல்லாததான அந்த புகழும் பேரும் எல்லாம் கிருஷ்ணனுக்கு போகிற சமயத்தில்
ஒரு அசூயை, துவேஷம். போராக்கி இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆறு? சிசுபாலன், தந்தவக்திரன், விந்தன், அனுவிந்தன், இவாள்லாம் தான் அந்த ருக்மிக்கு கூட்டு, ஜராசந்தன். அப்போ அவா கூடயே பழகி பழகி கிருஷ்ணத்வேஷியாவே வளர்ந்து விட்டான் இவன். இவன் மட்டும் இல்லை, அந்த பாக்கி 4 அந்த ருக்மிக்கு பின்னாடி வர 4 சகோதராலும் அப்படித்தான் துவேஷ புத்தி உடையவாளாக்கும். அதனால அவன் இப்படி எழுந்திருந்து சொன்னான், ஐயே கிருஷ்ணனுக்கு கொடுக்கறதா ருக்மிணியை பாருங்க, என்னோட தங்கையை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கா, ஸ்வர்ணத்தை உருக்கின ஸ்வர்ணம் மாதிரி அப்படி சோப்பா இருக்கா இவள், அப்படி திளங்கரா. அந்த கிருஷ்ணன் கண்ணங்கரையில் இருக்கான். கோக்களை எல்லாம் பாலிச்சுட்டு இருந்தவன் தானே, அவனுக்கு எப்படி ராஜாத்தியான என்னோட ருக்மிணியை கொண்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? அது ஒன்றும் சரிப்பட்டு வராது. யாரையும் கம்பேர் பண்றல்லப்பா. அப்போ பீஷ்மக மகாராஜா அப்படி பார்க்கறார். இப்படி ஆயுடுத்துதே, ருக்மிணி எப்படி அழகா வளர்ந்தா, சின்ன குழந்தையா இருக்கிறதையே சத் சங்கத்துல, சாது சங்கத்துல அப்படியே வளர்ந்து எத்தனை அழகா வளர்ந்து வந்திருக்கா, கிருஷ்ண பக்தியோடு இருக்கா. அந்த பக்தி கொஞ்சமோது இந்த ருக்மிக்கு வரலையே சொல்லி நினைச்சுக்கிறார் பீஷ்மக ராஜா. அப்போ ருக்மி கிட்ட கேட்கிறார், சரி நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா யாருக்கு பண்ணி கொடுக்கணுமே, நானும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே. அப்படி சொன்னப்போ ருக்மி சொல்றானா, சேதிராஜனான சிசுபாலன் தான் இவளுக்கு சேர்ந்தவர், கோபாலன் வேண்டாம், சிசுபாலன் போறோம் சொல்லி ருக்மி சொல்றானா. அங்க இருக்கிற எல்லா பந்துக்களுக்கும் ஐயேன்னு ஆயிடுத்து, இவ்வளோ அழகான பொண்ணை கொண்டு இவனுக்கா, இந்த சிசுபாலனுக்கா கல்யாணம் பண்ணி கொடுப்பா அப்படின்னு நினைச்சு விட்டா. எல்லாருமே சங்கடப்படுறா. பீஷ்மக ராஜாவுக்கும் ஒன்றும் சொல்ல முடியலை. ஏன்னா இவா 5 பேரும் மகாரதன்மாரா இருக்கா, இவருக்கான வயசாயிடுத்து. இவா சொன்னதை கேட்கலன்னா ஒரு கால் இவா இவரையே அடிச்சு விடுவா, அசத்துக்களாக்கும், சாதுக்களை இன்னும் மதிக்க மாட்டா. அதனாலே மகாராஜா ஒன்றுமே சொல்லலை. இந்த வார்த்தை ருக்மிணி தேவிக்கு கேட்டுதான். இவ்வளோ நடந்திருக்கு, அதெல்லாம் ஒரே ஒரு ஸ்லோகத்தில் அப்படியே சொல்லிட்டு போயிட்டார். இதெல்லாம் கதா பிரசங்கமாக்கும், இதுக்கு பின்னாடி நடந்ததான கதைகளாக்கும். அது என்ன சம்பவிக்கிறது? ததவேத்யாசிதாபாங்கி வைதர்பி துர்மனாபிருஷம் விசிந்தியாப்தம் த்விஜம் கஞ்சித் கிருஷ்ணாய பிராஹிணோத்ருதம் ததவேத்யாசிதாபாங்கி வைதர்பி துர்மனாபிருஷம். இந்த வார்த்தை ருக்மிணி தேவியோட காதுக்கு கொடுத்தான். அந்த சகி சொல்றாளாம் ருக்மிணி தேவி கிட்டக்க, உன்னோட அப்பா ஆன பீஷ்மக மகாராஜா கிருஷ்ணனுக்கே கொடுக்கலாம்னு சொல்லி நிச்சயம் பண்ணினா. எல்லாருமே ஓகே சொன்னா ருக்மிணி. ஆனா அவசான மொமெண்ட்ல உன்னோட அண்ணா ஆன ருக்மி உன்னை சிசுபாலனுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி நிச்சயம் பண்ணி விட்டார். எல்லாருமே அவரை பயந்துண்டு ஓ சரி சொல்லிவிட்டா, நாளை மறுநாள் உனக்கு கல்யாணம்னு சொல்லிவிட்டா. அவள்லாம் இது நிச்சயம் பண்ணினதுமே அடுத்து சொல்லுவா 2-3 நாள்லயே அப்படி கல்யாணம் பண்ணிடுவாள்லாம். ராஜாக்கன்மார் அல்லவா, அவளுக்கு இந்த தயாரெடுப்புக்கு அதிக நாள் வராது. அப்படியே தீர்மானம் பண்ணி விட்டா, ருக்மிணி தேவியை சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் சொல்லி தீர்மானம் பண்ணி விட்டா. என்ன சம்பவிச்சது? அது கேட்டதும் தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுத்தான் ருக்மிணி தேவிக்கு. அப்படியே தாழ விழுந்து விட்டாளாம். ஓ சொல்லி அழ ஆரம்பிச்சு விட்டா. அவள் இத்தனை காலமும் பகவானுக்கு மாலையிடலாம்னு சொல்லி நினைச்சுட்டு இருந்தவள் அல்லவா ருக்மிணி தேவி. அப்படி ஒரு பக்தை அல்லவா, பகவானோட காமுக்கி இல்லைன்னா ராணியா இருக்கக்கூடியவள் அப்படி ஒன்றும் அல்ல, தன்னைத்தானே பக்தை சொல்லி நினைச்சுக்கிறா ருக்மிணி தேவி. அப்போ அப்படி இருக்கிற அந்த ருக்மிணி தேவி தன்னோட பகவான் கிட்டக்க தனக்கு போக முடியாது, பகவானுக்கு சேவை பண்ண முடியாது சொல்லி தெரிஞ்ச உடனே மகா துக்கம் கொடுத்து என்னதான் பண்ணுறது? கல்யாணத்துக்கு எல்லாரும் தயாரெடுக்க ஆரம்பிச்சு விட்டா. எல்லா ராஜாக்கன்மாரையும் கூப்பிட ஆரம்பிச்சு விட்டா. ஸ்வயம்பரம் சொல்லி வச்சிருக்கா, பேருக்கு வச்சிருக்கா. ஆனா ருக்மமாலி ருக்மபாகு எல்லாருமா சேர்ந்துட்டு ருக்மிணி தேவி கிட்டக்க பிரத்யேகமா சொல்லியிருக்கா, நீ மாலை எடுத்துட்டு வைக்கோ, ஆனா மாலையை சிசுபாலன் கழுத்துல தான் போடணும்னு சொல்லி அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணதா ருக்மிணி தேவிய. ஆனா ருக்மிணி தேவிக்கும் மனசு மொத்தம் கிருஷ்ணன். என்ன பண்ணுறது என்னதான் வழி சொல்லி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கா ருக்மிணி தேவி. ஒரு வழியும் இல்லையா, சிசுபாலன் தானா என்ன எடுத்துட்டு போக போறான்னு சொல்லி அப்படியே தபிச்சுட்டு இருக்கிற சமயம் அங்கேருந்து ஒரு குரல் கேட்கறதாம். हे गोविंद हे गोपाल हे गोविंद हे गोपाल हे गोविंद हे गोपाल हे गोविंद राखो शरण अब तो जीवन हरे हे गोविंद हे गोपाल हे गोविंद
राखो शरण अब तो जीवन हरे। हे गोविंदा नीर पीवन कारण गयो सिंधु के किनारे। सिंधु बीच बसत ग्राह सिंधु बीच बसत ग्राह। चरण धरि पछारे चरण धरि पछारे। हे गोविंद हे गोपाल हे गोविंद राखो शरण अब तो जीवन हरे। हे गोविंदा ருக்மிணி தேவி அந்த அந்தப்புறத்துலேருந்து இப்படி எட்டி பார்க்குறாளா. யாரும் இப்படி பகவானோட நாமத்தை சொல்லிட்டு வராளே. காலில் கஜ்ஜியை கட்டின்னு இருக்காள், கையில் சப்பலா வச்சுட்டு பகவான் இப்படி கூப்பிட்டு வரார் அவர். चार पहर यूथ भयो ले गयो मझधारे। चार पहर यूथ भयो ले गयो मझधारे। नाक कान डूबत लागे नाक कान डूबत लागे नाक कान डूबत लागे। कृष्ण को पुकारे कृष्ण को पुकारे कृष्ण को पुकारे कृष्ण को पुकारे। हे गोविंद हे गोपाल हे गोविंद राखो शरण अब तो जीवन हरे। हे गोविंदा द्वारिका में शब्द गयो द्वारिका में द्वारिका में द्वारिका में शब्द गयो शोर भयो भारे। ब्राह को मार के गजराज को पुबारे। ग्राह को मार के गजराज को पुबारे। सूर कहे श्यामा 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 सूर कहे श्याम सुनो सूर कहे श्याम सुनो। चरण धरि पछारे सूर कहे श्याम सुनो। शरण है तिहारे अब के बार पार करो अब के बार पार करो अब के बार पार करो। नंद के दुलारे नंद के दुलारे नंद के दुलारे। हे गोविंद हे गोपाल हे गोविंद राखो शरण अब तो जीवन हरे। हे गोविंद
அப்படியே ஒரு பிராமணன் முன்னாடி வரார். அவர் இப்படி பாடிட்டு வராராம், ஹே கோவிந்தா, ஹே கோபாலா, ராக்கோ சரண், காப்பாத்து கிருஷ்ணா, எல்லாரையும் காப்பாத்துவிய நீ. அப்போ இந்த மதுரமான குரல் ருக்மிணி தேவியோட காதில் விழறதான். யாரும் இப்படி மதுரமான குரல்ல ஹே கோவிந்தா, ஹே கோபாலா சொல்லிட்டு வராளே, யாரு வரா? அப்படியே எட்டி பார்க்கறா. இதெல்லாம் கேட்டதுமே ருக்மிணி தேவி அப்படியே மனசெல்லாம் உடஞ்சு போய் அங்கே விழுந்து கிடக்கிற சமயத்தில், தப்பிச்சுட்டு இருக்கிற சமயத்தில், மரணம் அடைஞ்சு தாழ விழற சமயத்தில் ஒருத்தனுக்கு அமிர்தம் கிடைச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த நாமம் காதில் விழறதான், ஹே கோவிந்தா, ஹே கோபாலா சொல்லி. அப்படியே எட்டி பார்க்கறா. பார்க்கறத ஒரு பிராமணன், ஒரு ஹரிதாசன், பகவத் பக்தன், ஊர்துவ புன்றம் போட்டுட்டு, கழுத்தில் துளசி மாலை போட்டுட்டு, கையில் சிப்லாவோட, வீணையும் மீட்டின்ட்டு, காலில் கஜ்ஜையோட ஹரிநாராயண ஹரிநாராயணா சொல்லி உச்சத்தில் அந்த பகவானோட நாமத்தை, திவ்ய நாமத்தை சொல்லிட்டு இப்படியே வீதியில் வரார். ருக்மிணி தேவியோட கிரகத்துக்கு முன்னாடி கூடி போகிறார். பார்த்ததும் அந்த சாதுவை பார்த்ததும் ஓடி போய் அவரோட காலில் விழுந்து விடுறார். இப்படி எல்லாம் ஜீவிதத்தில் எல்லாமே ரொம்ப கஷ்டம் அனுபவிக்கிற சமயத்தில், ஜீவிதத்தில் ஒரு ஹோப் நமக்கு போகிற சமயத்தில் சாதுக்களை நம்ம பார்க்குறோம். அந்த சாதுக்களை பார்க்குற சமயத்தில் என்னதுன்னு சொல்ல முடியாததோன்னு ஒரு சாந்தி நமக்கு அனுபவப்படுறது. அந்த சாது காப்பாத்துறார். ஜீவிதத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த ருக்மிணி தேவி பகவானை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிறது உண்டுன்னா கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். கிருஷ்ணன் அல்லாக்கி வேற ஒரு பரபுருஷனை எப்படி ஒரு பதிவிரதையான ஸ்திரீ நாடிவிட முடியும்? அந்த கஷ்டம் ருக்மிணி தேவிக்கு அனுபவிக்கிறா இல்லையா? அந்த சாதுவை பார்த்ததுமே அவர் ஏதோது பண்ணுவார். அந்த பகவன் நாமமோது கிடச்சதே சொல்லி நினச்சிண்டு அவரோட காலில் போய் விழறா. அந்த பிராமணனை அப்படியே உள்ளே அழைச்சிட்டு வந்து அவருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி அவருக்கு வேண்டதான சேவையெல்லாம் பண்ணறா. அப்படியே பண்ணிட்டு இருக்கிறத அந்த பிராமணன் அப்படியே பார்க்குறார். அந்த பிராட்டியோட முகத்தை பார்க்குறார். அப்படியே வாடி கூம்பி இருக்கும் முகம், அழகான முகம், பிரசன்னமாக இருக்கண்டாமா, வாடி இருக்கு. வாடி இருக்கிற அந்த முகத்தோடு இருக்கிற அந்த ருக்மிணி தேவி அவர் பார்க்குறார். சொல்லி இங்கே நிறுத்திக்கலாம். அவர் என்ன சொன்னார்னுள்ளது அடுத்த ஸ்லோகத்துலேருந்து இருக்குது. அது நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா.